வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. தன்கர் விஷயத்தால் வெளிவந்த உண்மை என்ன? தன்கர் விஷயத்தால் பல உண்மைகள் வெளியில் வருது. அதில் மிகப்பெரிய உண்மை, இன்றைக்கி ராஜ்யசபாவில் காங்கிரஸுக்கு ஒரு 3 எம்பிக்கள் அதிகமாக இருக்கணும். இப்போவும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருச்சு. தன்கர் அவர்களுடைய இந்த ராஜினாமாவால் அது மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. அப்போ 3 ராஜ்யசபா எம்பிக்கள் காங்கிரஸுக்கு கிடைக்கிறத ஏன் பிஜேபி, குறிப்பாக தேர்தல் ஆணையம் இன்றைக்கி ஏன் தள்ளி போட்டுட்ருக்குது? தேர்தல் ஆணையம் ஏன் தேர்தலை நடத்தவில்லை? அதையும் தாண்டி அவசரமாக தன்கர் அவர்கள் ஜனாதிபதி மாளிகைக்கு புரோட்டோக்கால் இல்லாமல் போக முடியாது. ஜனாதிபதி, பிரைம் மினிஸ்டர், அமித்ஷா இவங்கெல்லாம் சந்திக்கணும்னா ஒரு புரோட்டோக்கால் இருக்குது. அதுவும் ஜனாதிபதிக்கு நிறைய புரோட்டோக்கால் இருக்குது. ஏன்னா நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடியே அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு வாங்கியிருக்கணும். டைம் உங்களுக்கு ஒதுக்கி கொடுப்பாங்க. நீங்கள் மைய மண்டபத்தில் போய் வெயிட் பண்ணணும். இப்படி பல விஷயம் கேட்டிருக்கிறது. ஆனால் எந்த விதமான புரோட்டோக்காலையும் பின்பற்றாமல் தன்கர் போய் இன்றைக்கி ஜனாதிபதியை பார்க்குறாரு. ரிசைன் பண்ண உடனே, ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி. இது இன்றைக்கி மீண்டும் பேசும் பொருளாக இருக்குது. அதாவது புரோட்டோக்கால் இல்லாமல் துணை ஜனாதிபதியை பார்க்கலாமா? இதற்கு முன்பு எந்த மாதிரி அவசர நிலையில் அவர் போய் பார்த்தாரு? அவசர நிலையே இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பார்க்க முடியும். அப்பாயின்மெண்ட் வாங்காமல் நேரடியாக நீங்கள் போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அங்கே காவலர்கள் அவங்கள உள்ளே அலோவ் பண்ணலாமா வேணாமா? அவங்களுக்குன்னு ஒரு புரோட்டோக்கால் இருக்குது. ஆனால் துணை வந்திருக்கிறது துணை 2வது குடிமகன், முதல் குடிமகனை பார்க்க வந்திருக்காரு. அப்போ சட்ட சிக்கல்கள் நிறையா இருக்குது. அது ஏன்? அதை பற்றி பேச போகிறோம். அதையும் தாண்டி, எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி தொடர்ந்து நம்ம லோக்சபாவில், அதாவது மக்களவையில் 543 உறுப்பினர்கள் இருக்கணும். அந்த பகிர்காம் அப்படிங்கிறது மக்களவையில் நம்ம மேற்கு வங்காளத்தில் ஒரு தொகுதி காலியாக இருக்குது. அதில் ஒரே ஒரு சீட்டு மட்டும் இன்றைக்கி காலியாக இருக்குது 543. ராஜ்யசபாவில் 245 கிட்டத்தட்ட 5 காலியாக இருக்குது. அதில் நியமன உறுப்பினர்கள் வேறு பிஜேபியில் போட்டு வச்சுருக்காங்க. இப்படி எல்லாரும் ஓட்டு போட்டாங்கன்னா மொத்த எண்ணிக்கை ராஜ்யசபா, மக்களவை, மாநிலங்களவை 2 சேர்த்து 786. இப்போ 786 உங்களுக்கு பிஜேபி அப்படிங்கிறது ஜெயிக்கணும்னா 394 வேணும். ராஜ்யசபாவுக்கு ஒருவேளை தன்கருக்கு எதிராக யாராவது வேட்பாளரை நிறுத்தி வைத்தால் 394 வேட்பாளர்களை பெற வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி பிஜேபி இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பிஜேபிக்கு அந்தளவுக்கு ஆதரவு இருக்கான்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. ஆதரவு இருக்குங்கன்னு. சரி, எவ்வளோ ஆதரவு இருக்குது? ஒருவேளை காங்கிரஸ் வேட்பாளர், இந்தியா கூட்டணி ஒருவேளை பொது வேட்பாளரை நிறுத்தினால், ஏன்னா இன்றைக்கி நம்ம கெஜ்ரிவால் வரலைன்னு சொல்லிட்டாரு, இந்தியா கூட்டணியை விட்டு வெளியில் போகிறேன்ட்டார். அப்போ அவர் ஓட்டு போடுவாரா மாட்டாரா? இவ்வளவு நாள் வெளியில் இருந்த மம்தா பானர்ஜி அவர்கள் சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு பிரதிநிதி அனுப்பி வச்சாங்க. அப்போ அவங்களோட எண்ணிக்கை கூடும். இப்படி ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி ராஜ்யசபாவில் ஒருவேளை துணை ஜனாதிபதி தேர்தல் நடந்தால் இதை எதிர்கொள்ள இன்றைக்கி இந்தியா கூட்டணி தயாராக இருக்கிறதா? நல்லாவே தெரியும் தோக்க போகிறாங்கன்னு சொல்லி நிறைய இடத்துல தேர்தலில் நம்ம வேட்பாளரை நிறுத்தி வைப்பது சகஜம். கடந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அப்துல் கலாம் அவர்கள் இருக்கும்போது இதெல்லாம் நடந்தது. பல சம்பவங்களில் நடந்திருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி தங்களுடைய எதிர்ப்பை காட்டணும். தன்கர் அவர்கள் ரிசைன் பண்ணிவிட்டு இன்னொரு ஆளை கொண்டு வரும்போது அவர் நடுநிலை இல்லாமல் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஜனாதிபதியோ துணை ஜனாதிபதியோ ஒருத்தர் வராருன்னா அவர் கொஞ்சம் நியாயமாக இருக்கணும், ஒரு கட்சி சாராதவராக இருக்கணும்ன்ட்டு. அப்பட்டமாக சில பேர் தெரியும், அவர் வந்தால் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவார். ஏன்னா இப்போ பேர்கள்லாம் பார்த்தா நட்டா பேர் பரிசீலிக்கிறாங்க. நம்ம சின்ஹா, நம்ம டெல்லியுடைய முன்னாள் துணைநிலை ஆளுநர் சின்ஹா பேரை பரிசீலிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் பேரை பரிசீலனையில் இருக்கிறது. இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சங்கிகள்னு சொல்லலாம். ஏற்கனவே உங்களுக்கு அப்துல் கலாமை கொண்டு வரும்போது பிஜேபி என்ன சொன்னிச்சு பாருங்கள், ஒரு நடுநிலையான ஆளை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதுவும் பேச முடியாது. ஏன்னா எந்த கட்சியும் இல்லாதவர், நல்ல மனுஷன். அப்படிங்கும்போது அவரை கொண்டு வரும்போது அது வேறு இமேஜ். ஆனால் இன்றைக்கி ஒன்றும் இல்லை, திரௌபதி முர்மு அவர்களை கொண்டு வரும்போது கூட பழங்குடியினர் அப்படின்னு சொல்லி பிஜேபி கொண்டு வருது. வெளியில் எதிர்க்கட்சியால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள டார்கெட் பண்ண முடியல. ஏன்னா நல்லாவே தெரியுது பிஜேபிக்கு ஆதரவாக தான் யார் வந்தாலும் பிஜேபிக்கு ஆதரவாக தான் போட போகிறாங்க. ஏன்னா பிஜேபி ஒரு ஆள் நியமிக்குதுன்னா அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ கட்சியில் இல்லை பழங்குடியின பெண் அப்படின்னு அவங்கள நிறுத்துகிறாங்க. இப்போ பிஜேபி அப்படிங்கிறது இந்த துணை ஜனாதிபதி தேர்தல் அப்படியான நடைமுறைகளை பின்பற்றாது. அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக அவங்களுக்கு வேண்டிப்பட்ட கட்சிக்காரங்களை தான் நிறுத்துவாங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி காஷ்மீரில் அந்த நியமன எம்எல்ஏக்கள், அதாவது காஷ்மீரில் ராஜ்யசபா தேர்தல் இன்னும் நடத்தப்படவே இல்லை அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான உண்மை இப்போ வெளிவந்திருக்கு.
ஏன்னா இந்த கூட்டல் கழித்தெல்லாம் போடும்போது பத்திரிகைகள்லாம் என்னங்க கொஞ்சம் கம்மியாக இருக்குதே, ராஜ்யசபாவில் ஒரு 5 இடம் கம்மியாக இருக்குதே, 5 இடம் எங்கெங்கே போச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க 5 இடத்துல 4 இடம் காஷ்மீர்லேருந்து வரணும். காஷ்மீரில் 2021க்கு அப்புறம் அங்கேருந்து எம்பிக்களே இல்லை. மாநிலங்களவையும் மக்களவையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு எம்பிக்கள் போவாங்க. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டிலேருந்து இத்தனை எம்பிக்கள், தமிழ்நாட்டிலேருந்து 39 + பாண்டிச்சேரி 40, அது இல்லாமல் ராஜ்யசபா எம்பிக்கள். ஒவ்வொரு மாநிலத்துக்கான பங்களிப்பு இன்றைக்கி ராஜ்யசபாவில் இருக்கும், மக்களவையில் இருக்கும். ஆனால் காஷ்மீர் அப்படிங்கிற ஒன்றுக்கு எலெக்ஷன் வைக்கும்போது ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காங்கிரஸுடைய பிஜேபியோட எண்ணிக்கை வந்து 28 சீட் வச்சுருக்காங்க. ஆனால் காங்கிரஸ், அதாவது இந்தியா கூட்டணி, அப்புறம் வந்து உமர் அப்துல்லா 2 பேரும் சேர்த்து சுயேட்சை ஆதரவோட 50 பேர் வச்சுருக்காங்க. அங்கே 4 நியமன எம்பிக்களை போடலாம். இப்போ தேர்தல் வைக்காமல் இருக்கிறதுக்கு காரணம், ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வச்சுருக்கணும், தேர்தலானே வைக்கல. ஏன்னா இப்போ எலெக்ஷன் வச்சிங்கன்னா 50 எம்எல்ஏக்களோட 3 எம்பிக்கள் இன்றைக்கி காங்கிரஸ் சார்பாக உள்ளே போயிடுவாங்க. இப்போ ராஜ்யசபாவில் காங்கிரஸுடைய பலம் கூடும். ஒரே ஒரு எம்பியை வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு ஒரே ஒரு எம்பி கிடைக்கும். பிஜேபி ஏன் தேர்தல் நடத்தாமல் நிறுத்துகிறாங்க, அதில் அவங்களுக்கு ஏன் ஒரு நிற்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 28 சீட்டு பிஜேபி ஒருத்தரை தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் இன்னும் 4 உறுப்பினர்கள் இருந்தால் போதும், 5 உறுப்பினர்கள் பிஜேபி இன்னொருத்தரை தேர்ந்தெடுக்கலாம். அப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஆளுநரை வச்சு 5 நியமன எம்பிக்களை அப்பாயின்ட் பண்ண வேண்டியது, அவங்க ஓட்டு போடுவாங்க. 5 நியமன எம்பிக்களை நிறுத்த முடியாது அப்படின்னு இன்றைக்கி கோர்ட்டு சொன்னதுனால இந்த வழக்கு அப்படியே நீர்த்து போய்விட்டது. அப்போ ஒரு மாநிலம், காஷ்மீர் மாதிரி ஒரு மாநிலம், நீங்கள் அதை 2ஆக உடைச்சி அதை வந்து எந்த அளவுக்கு அதாவது பிரிக்க முடியுமோ பிரித்து விட்டுட்டீங்க. 370வது சட்டப்பிரிவை பயன்படுத்தி அங்கே மிக மோசமான நிலைமையை உருவாக்கிட்டீங்க. தாக்குதலே நடத்தாது, தீவிரவாதிகள் இருக்காதுன்னு சொல்லி பெகல்காம் நடந்து இன்றைக்கி சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை குறைஞ்சி இந்த மாநிலம் மிக மிக மோசமான நிலைமையில், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்காங்களோ அந்த நிலைமையில் இருக்காங்க. ஏன்னா சுற்றுலா தான் அவங்களுடைய ஒரே ஒன்று. இது எல்லாத்தையும் தாண்டி அங்கே பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய எம்பிக்களே இல்லை. அப்போ பிஜேபி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயகம் அப்படிங்கிற பேரில் ஒரு சர்வாதிகாரம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்னது இன்றைக்கி நடைமுறையாக இருக்குது. இப்போ பலரும் அறியாத விஷயம் என்னென்னா, காஷ்மீரில் ஒரு 4 எம்பிக்கள் இல்லாததே நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ தன்கர் ரிசைன் பண்ண உடனே இந்த கூட்டல் கழித்தல் வரும்போது எல்லாருக்கும் தெரியுது, ஆமாங்க காஷ்மீர் தேர்தலை ஏன் நடத்தாமல் வச்சுருக்கீங்க. அப்போ இன்றைக்கி என்ன சர்ச்சையாகும், சரிங்க துணை ஜனாதிபதி தேர்தல் நடத்துகிறீங்க, துணை ஜனாதிபதி தேர்தல் நடத்தும் போது 3 வருடங்களாக ஒரு மாநிலத்தில் நியமன எம்பிக்கள், அதாவது நியமன எம்பிக்கள்னால் ராஜ்யசபா எம்பிக்கள் தேர்தலை நடத்தாமல் இருக்கிறது தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு. இப்போ பீகாரில் வந்து நம்ம இங்கே தமிழ்நாட்டில் ரெட்டலையை ஏன் கொடுக்கல எடப்பாடி பழனிசாமிக்குன்னு தேர்தல் ஆணையத்தை கேட்கும்போது, பீகார் வேலையில் பிஸியாக இருக்கும் அப்படின்னாங்க. பீகார் வேலையில் பிஸியாக இருங்க, 3 வருஷமாக காஷ்மீரில் இன்றைக்கி ராஜ்யசபா தேர்தல் நடத்தாதது ஏன் அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தின் மேல் வைக்கப்படும் கேள்வி. தேர்தல் ஆணையம் எப்பயும் போல் அதுக்கு பதில் சொல்லாது. ஆனால் நீதிமன்றம் போவாங்க, காங்கிரஸ் நீதிமன்றம் போவாங்கள்ல, ஆமாங்க பாருங்கள் எலெக்ஷன் வருது, இவங்க பண்ணதுனால எங்களுக்கு 3 ஓட்டு வேஸ்ட்டாக போகுதுன்னு யோசிப்பு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா. இப்போ உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்குமா தெரிவிக்காதா? நீங்கள் கேட்கலாம், ஏற்கனவே நிறைய கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க, தெரிவிச்சா என்ன தெரிவிக்காட்டா என்ன, ரிசல்ட் என்னங்க. இதே மாதிரி தான் எலக்ட்ரல் பாண்டுக்கு வந்து கண்டிச்சாங்க உச்சநீதிமன்றம், ரிசல்ட் என்ன, தேர்தல் ஆணையத்தை கண்டிக்கிறாங்க, ஆளுநரை கண்டிக்கிறாங்க, எல்லாத்தையும் தான் கண்டிக்கிறாங்க, ஜனாதிபதிக்கு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஆளுநருக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, கடைசி நேரத்தில் என்ன நடந்தது, ஒன்றுமே நடக்கலையேன்னு கேட்பாங்க. அதாவது ஒரு 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 தேர்தல் ஆணையத்தை வந்து இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றம் வந்து பார்த்துக்கிட்டு தாங்க இருக்குது. அவர்களுக்கும் தெரியுது இவங்க ஏதோ வேலை பண்ணிகிட்ருக்காங்கன்னு. இது வந்து எந்த எல்லைன்னா, இன்றைக்கி தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒன்றை இன்றைக்கி சீஃப் ஜஸ்டிஸ் அவரும் பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் 3 பேரும் சேர்ந்தெடுக்கிற நிலை மறுபடியும் வந்தால் ஒழிய இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணது. ஏன்னா தலைமை சரிந்தால் தான் அங்கே இருக்கக்கூடியவங்க சரிப்பான். தலைமைக்கு இன்றைக்கி சரியாக இல்லை. ஞானேஷ்குமார் அவர்கள் வந்து தேர்தல் ஆணையர் வந்து மோடிக்கு ஃபேவராக இருப்பாரா? ஏன்னா மோடி தான் அவரை தேர்ந்தெடுத்தது, நடுநிலையான பேனலாக தேர்ந்தெடுத்தது. கொஞ்சம் யோசனை பாருங்கள். அதனால் இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஆனால் எப்படி இருந்தாலும் இன்றைக்கி பெரும்பான்மையான மக்களுக்கு, அதாவது பிஜேபி நீங்கள் ஓட்டர் ஐடியை பண்ணுவாங்க, தில்லுமுள்ளு பண்ணுவாங்க, எலெக்ஷனில் தில்லுமுள்ளு பண்ணுவாங்க, புது ஆளை சேர்த்து தேர்தல் ஆணையத்தின் வழிவாக ஜெயிப்பாங்க. இது எல்லாத்தையும் மீறி ஒரு கட்சி ஜெயித்ததுக்கு அப்புறம் கூட அந்த கட்சியிலேருந்து ஆட்களை இழுத்து அந்த ஸ்டேட்டில் ஆட்சியை பண்ணுவாங்க. காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது ஆட்சியை கலைச்சிருவாங்க. ஆனால் பிஜேபி அப்படி இல்லை. எதுக்கு ஆட்சியை கலைக்கணும், அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிடுவோம், பிஜேபி ஆட்சி கொண்டு வந்துடுவோம், ரொம்ப ஈஸி. எதுக்கு அடுத்த தேர்தல் வைக்கணும், இது புது ரூட்டு.
காங்கிரஸ் ஒரு ரூட்னா இது புது ரூட், அட்வான்ஸ் ஆகிட்டாங்க இவங்க. அதில் இன்னும் அட்வான்ஸ் ஆகி என்னென்னா, நீங்கள் வந்து அப்படியே ஜெயிங்க, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கலை, நீங்கள் வந்து கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஃபார்மே ஆனால் கூட எலெக்ஷன் வச்சா தானே ராஜ்யசபா எம்பி கிடைக்கும், எலெக்ஷன் வைக்காம விட்டா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. இப்போ என்ன சிக்கல்? இப்போ காங்கிரஸ்லேருந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதில் என்ன சிக்கல்? ஏற்கனவே நம்ம சொன்னால் அவங்க தோத்தாலும் ஜெயித்தாலும் இந்தியா கூட்டணியுடைய வலிமையை காட்டுறதுக்கு இல்லை எதிர்ப்பை காட்டுறதுக்கு நிறுத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏற்கனவே மக்களவையில் ஒரு 543 பேர் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஹரிகாத் அப்படிங்கிற ஊர் மேற்கு வங்காளம், அதில் ஒரு எம்பி இன்னும் காலியாக இருக்கிறதுனால ஒரு சீட்டு 542. இன்னும் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் 245, இந்த 5 பேர் இல்லை. வேறு காஷ்மீர்லேருந்து ஒரு 4 பேர், இன்னொருத்தர் ரிசைன் பண்ணிட்டார். அவர் யாருன்னா சஞ்சீவ் அரோரா, பஞ்சாபை சேர்ந்தவர். சட்டசபை தேர்தல் நின்றதுனால அவர் ரிசைன் பண்ணிட்டார். அந்த தொகுதி ஒன்று காலியாகுது. இப்போ 245 5 காலியாகுது, 240. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மக்களவை மாநிலங்களவை 2 சேர்த்து 786 உறுப்பினர்கள் இருக்காங்க. ஜெயிக்கணும் அப்படின்னா 394 உறுப்பினர்கள் வேணும். ஆனால் இப்போ பிஜேபிக்கு பார்த்தா 422 உறுப்பினர்கள் இருக்காங்க. 422 உறுப்பினர்கள் இருந்தால் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அப்போ வந்து காங்கிரஸ் என்ன நினைக்குது? காங்கிரஸில் இப்போ இருக்கிறதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 340 வரும். அதுக்கப்புறம் ஒரு 15 பேர் ஆதரவு கொடுப்பாங்க. நிறையா கட்சி இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு 370 கிட்ட காங்கிரஸ் நெருங்கும். ஆனால் காங்கிரஸ் நினைக்கிறதுனா ஒரு 380 தொடரும் அப்படிங்கிறது காங்கிரஸோட எண்ணம். 380 தொண்டா பெரும்பான்மை 394. 380 நீங்கள் பக்கமாக வந்துட்டிங்கன்னா அது பிஜேபிக்கு வெளியில் பார்க்கக்கூடிய மக்களுக்கு மோடியோடைய அரசு இன்னும் மூசலாட்டத்தில் தான் இருக்கிறது. அப்போ ஞாபகம் வரும், ஆமாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய செயல்நிலையில் நாயுடுவும் நிதிஷும் காலவாரி விட்டால் பிஜேபி படுத்துரும். குறிப்பாக பார்த்தா நாயுடு காலவாரி விட்டாலே கொஞ்சம் ஆடும் அப்படிங்கிற ஒரு பதட்டத்தை இன்றைக்கி வந்து ஒன்றிய அரசு வரணும் அப்படிங்கிறது இவங்க நோக்கமாக கூட இருக்கலாம். எந்த விதத்தில் எடுபட போகுதுன்னு தெரியல. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்சிகள், அதாவது பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி பல பேர்கிட்ட வந்து இன்றைக்கி உத்தவ் தாக்கரே இருக்க எம்பிக்கள், நம்ம சரத்பவார்கிட்ட இருக்க எம்பிக்கள், இவர்களுக்கான வலையை ஏற்கனவே வைக்கிறாங்க. ஏன்னா சரத்பவார்கிட்ட ஒரு 9 எம்பிக்கள் இருக்காங்க. ஏற்கனவே அந்த 9 எம்பிக்களை தனதாக்கி கொள்ள பிஜேபி நிறைய வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள ஸ்ட்ராங் பண்ண நிறைய வேலை பண்ணுறாங்க. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, என்ன தான் வந்து அவங்க வந்து இப்போ நம்ம வந்து நாயுடு அவர்கள் இருந்தாலும் உத்தவ் தாக்கரேவை என் கூட்டணிக்கு வாங்கன்னு இன்றைக்கி வந்து இவருக்கு பிட்னாவிஸ் கூப்பிட்றாரு. என்ன காரணம்? ஏன்னா மைனாரிட்டியாக இருக்கும், சப்போஸ் ஏதாவது பிரச்சனையான ஒன்று வேணாம். திமுகட்ட ஏன் இன்றைக்கி உடனே வந்து மோடி அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு? வெளிநாட்டில் இருந்து உதயநிதி கேட்குறாரு, எதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு? திமுகவிட்டு இருக்கக்கூடிய 22 எம்பிக்கள், மக்களவையில் 22 எம்பிக்கள், அதெல்லாம் மாநிலங்களவையில் இருக்குது. இவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த தன்கர் அவர்களை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வர பயங்கரமான விஷயங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அவரை வந்து இவங்க வந்து ரொம்ப மிரட்டி வச்சுருக்காங்க. திடீர்னு வந்து ஒரு 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 துணை ஜனாதிபதி அவர்கள் வந்து விலகிறார் அப்படின்னா உலகளவில் பெரிய செய்தி. இந்தியா மாதிரி ஒரு ஜனநாயக நாட்டில் திடீர்னு விலகிறாரு. அவர் விலகிறாரு, உடனே அதை வந்து அவர் போய் பிரதமரையோ இல்லை உள்துறை அமைச்சரையோ யாரையுமே சந்திக்கலை. ஒரு கர்டசிக்கு ஜனாதிபதியை பார்க்குறாரு, பிரிவு உபச்சார விழாவில் பேசணும், அதுவும் பேசலை. ராஜ்யசபாவில் பேசுவாங்கல்ல, இவ்வளோ நாள் எங்களுக்கு இருந்ததுக்கு நன்றிங்க, உடல்நிலை காரணமாக நான் போகிறேன் அப்படின்னு பிரிவு அதை கூட பண்ணல. பிரதமர் மோடி அவர்களை போய் சந்திக்கலை. பிரதமர் மோடி ஒற்றை வரியில் ஓகே எங்கே இருந்தாலும் வாழ்கன்னு அதோட ரேஞ்சில் முடிச்சிட்டாரு. அப்போ பிஜேபிக்கு ஆதரவாக செயல்பட்டு ரொம்ப பிஜேபிக்காக காலம் ஃபுல்லாக உழைச்ச ஒருத்தருக்கே இவ்வளோ மரியாதை. அப்போ ஏன் இவரை தூக்குனாருங்கிற இன்னும் உண்மையான விஷயம் வரல. ஒரு விஷயம் இருக்காது, பல விஷயம் இருக்கும். இன்னும் குறிப்பாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு ராஜ்யசபா தாண்டி வெளியிலையும் நீங்கள் உச்சநீதிமன்றத்தை ஆகட்டும் பல பேரை வந்து தன்கர் பர்சனலாகவே விமர்சிப்பார். அவரை வச்சு இன்றைக்கி பிஜேபி அவ்வளோ மெட்டீரியல் ஆக்கியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தை வந்து பிஜேபியால் நேரடியாக பேச முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, உச்சநீதிமன்றம் எப்படி கேள்வி கேட்கலாம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாடாளுமன்றம் தான் பெருசுன்னு தன்கர் பேசியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அமிதாப் பச்சனுடைய மனைவி ஜெயா பச்சன் வெளிப்படையாக சொன்னாங்க, தன்கர் ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாரு, மாநிலங்களவையில் ஒரு சர்வாதிகாரி யாரையும் பேசவே விடமாட்டுறாரு. அதே மாதிரி தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தார். மாநிலங்களவையில் யாரும் பேச முடியாது, எந்த விதமான விஷயங்களையும் கேட்க முடியாது. இப்படிப்பட்ட தன்கர் போனதே ஒரு சர்ச்சையாகிறதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி பிஜேபி பல வேலைகளை பண்ணியிருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த தகவல், இப்போ இருக்கக்கூடிய நட்டா, சுகாதாரத்துறை அமைச்சராக நட்டா கூட இங்கே வரலாம். நிறைய பேர்கள் அடிப்படுதுங்க. நிதிஷ்குமாருங்கிறாங்க, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜ்நாத் சிங்கிறாங்க. பிஜேபி என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு தெரில. ஆனால் என்ன சிக்கல்னா, ஒருவேளை இவங்க நட்டாவையோ வேறு யாரையோ கொண்டு வந்தால் நல்லா பிஜேபி ஆளுன்னு தெரியும். அவர் ராஜ்யசபாவை எப்படி நடத்துவார், நடுநிலையாக நடத்துவாரா?
ஏற்கனவே ராஜ்யசபாவோ ஜனாதிபதியோ துணை ஜனாதிபதியோ யாரை வரணும், ஒரு நடுநிலையாளராக வரணும். நடுநிலையாளராக வராங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஒன்றும் வேணாம், நம்ம நிறைய பேசுகிறதுனா பேசிக்கிட்டே போகலாம். பிரணாப் முகர்ஜி அவர்களை காங்கிரஸ் தான் தேர்ந்தெடுத்தது. ஆனால் அவர் பெருசாக பாரபட்சமாக நடந்துக்கிட்ட மாதிரி நமக்கு தெரியல. இப்படி பல விஷயம் சொல்லலாம். KR நாராயணன் அவர்கள் இருந்திருக்காங்க, அப்துல் கலாம் அவர்கள் இருந்திருக்காங்க, சர்ச்சையில் நிற்காமல் நிறைய பேர் இருந்திருக்காங்க. தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்க மாதிரி இன்றைக்கி தன்கர் அவர்களுடைய விவாதம் மீண்டும் விவாத பொருளாக இருக்கிறது. தேர்தல் வந்தால் காங்கிரஸுக்கு, அதாவது காங்கிரஸுக்கு எத்தனை சீட் கிடைக்கும், இப்போ ஆதரவை திரட்டக்கூடிய வேலைகளில் இந்தியா கூட்டணி ஈடுபடுமா, ஒட்டுமொத்தமாக உத்தவ் தாக்கரேலேருந்து சரத் இவங்கெல்லாம் கூடுறதுக்கு ஒரு வாய்ப்பு. பிஜேபி என்ன நினைக்குது, இந்த தேர்தல் நடக்கிறது பிஜேபி விரும்பாது. ஏன்னா மறுபடியும் எல்லோரும் ஒன்று கூடி பேசுகிறதுங்கிறதே அவங்களுக்கு பிடிக்காது. மறுபடியும் இந்த இந்தியா கூட்டணி ஒன்று சேர போதா, இவங்கெல்லாம் தேவையில்லாமல் பேசுகிறாங்களா? அதாவது ஒன்று தான், பிஜேபிக்கு மோடியை எதிர்க்க வேண்டுமென்றால், மோடியை அப்புறப்படுத்த வேண்டுமென்றால் எல்லா கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும். ஏன்னா பணம், அதிகாரம் எல்லாத்துலேயும் வலுவாக இருக்காங்க. இன்றைக்கி காங்கிரஸை மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் அந்த ஓட்டு போட வைக்கிறதுக்கான காங்கிரஸ் நெட்வொர்க்கு பல இடங்களில், பீகாரில் கூட பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு ஓட்டு போடணும்னு மக்கள் நினச்சாலும் கிரவுண்டில் வந்து அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிர்வாகிகள் அந்தளவுக்கு முனைப்பாக இல்லை. தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் எப்படி இருக்குது, பல மாநிலங்களில் எப்படி தான் இருக்குது. அப்போ பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் நேரடியான போட்டி இருக்க இடத்துல வந்து பிஜேபி ஜெயிச்சிருது. அதே பிஜேபிக்கு மாநில கட்சிகள் இருக்கும்போது பிஜேபி அடி வாங்குது. உதாரணமாக தமிழ்நாடு பார்க்கலாம், மேற்கு வங்காளம் பார்க்கலாம், கேரளா பார்க்கலாம், கொஞ்சம் பார்க்கலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி மகாராஷ்டிராவில் கூட பெருசாக ஒன்று அங்கே எதிரி இருக்காங்க. அப்போ காங்கிரஸ் தன்னை வெளிப்படுத்தி கொண்டக்கூடிய கட்டாயம் இருக்கிறது. ஒரு மக்கள் புரட்சி வந்தால், மக்கள் ஒரு பெரிய புரட்சி வந்துருச்சு, பிஜேபி வேணான்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், போதும்பா 5 வருஷம் ஆண்டிங்க, நாட்டை குட்டிச்சவர் ஆகிட்டீங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தால் சும்மா இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கும் மக்கள் ஜெயிக்க வைப்பார்கள். ஏன்னா காங்கிரஸ் சும்மா இருக்கானா அப்படி தான் இருக்குது. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி தவிர பெருசாக யாரும் வேலையே செய்ய மாட்டாங்க. அதில் 1000 பஞ்சாயத்து. இந்த தன்கர் விஷயம் இன்றைக்கி பூதாகரமாக இருக்கிறது. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தொடர்ந்து நம்ம நிறையா அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.